வணக்கம் நண்பா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பனங்காய் வெட்ட தான் போகிறோம். ரெண்டு பொண்ணுங்களும் வந்து அப்பாப்பா பனங்காய் வேணும்பா அப்படின்னு சொல்லிச்சு. சரி ஓகே வாங்கம்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். 2 வருஷமாக நான் மரத்தில் ஏறி 2-3 வருஷம் ஆயிடுச்சு. சரி எப்படியாவது குழந்தைங்க கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏறி மரத்தில் ஏறி வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணேன். பார்த்தீங்கன்னா பாதி மரம் ஏறிட்டேன். அதுக்கப்புறம் ஏறவே முடியல. நான் வெயிட்டு போட்டுனா இல்லை என்னால் ஏற முடியலன்னு தெரியல, தைச்சி விட்டு போச்சு. பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒன்று அச்சு பூச்சி அடி மட்டும் நின்றுருந்தேன். ஏறினாலும் ஒரு 10 அடியை எப்படியோ ஏறி வெட்டிட்டேன். ஆனால் இதுக்கு அப்புறம் ஏறுனா இல்லைன்னு தெரியல, அவ்வளோ கஷ்டமாகுது. ஒரு மரம் ஏறணுன்னா 2-3 மரம் தொடுத்துவேன் ஒரு காலத்தில். இன்றைக்கி ஒரு மரத்துக்கே ரொம்ப கஷ்டமாகுது. எப்படியோ ஒன்று மரத்தை வெட்டி பனங்காய் வெட்டி எப்படியோ எடுத்துன்னு வந்துட்டேன். அதாவது ஒரு சில விஷயத்தில் பணம் இருந்தால் வாங்கி கொடுத்துடலாம், ஆனால் எதையும் வாங்கி கொடுக்கலாம், ஆனால் அளவு அதிகமாக வாங்கி கொடுக்க முடியாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளே மரம் ஏறி வெட்டுற வாசி திருப்தியாக சாப்பிட்டு போகிறோம். கடையில் போய் கேட்டால் ஒரு நுங்கு 5 ரூபான்றான், 7 ரூபான்றாங்க. அதனால் அதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நானாக மரம் ஏறிட்டேன். எப்படியோ ஒன்று ஏறி வெட்டி எல்லோரும் சாப்பிட்டுக்கிறேன். எல்லோரும் பனங்காய் சாப்பிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். மம்மி எங்கம்மா போச்சா? எங்க சாயந்தரமா பூ பறிக்கணும்ல. புளி இல்லையே, பில்லு சாயந்தரமா பூ பறிக்கணும்ல. ஜேன் தோட்டத்தில் வாங்கினதுனால அதான்